236 கழிக்கணும் அப்படிங்கிறது இந்த கணக்கு. இந்த 1 10 100ங்கிறது கூட்டல் கழித்தலுக்கு எழுதணுங்கிறது அவசியம் கிடையாது. இலக்கம் மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி எழுதியிருக்கிறோம். அப்போ 478 என்கிற முதல் எண்ணை மேலே எழுதிட்டோம். கழிக்கப்பட வேண்டிய 236 கீழே எழுதிக்கிறோம். இது ரெண்டையும் மாற்றி எழுதிடக்கூடாது. கூட்டல் கணக்கில் இலக்கங்களை அதாவது எண்களை மேலே கீழே மாற்றி எழுதினாலும் அதனுடைய மதிப்பு மாறாது. ஆனால் கழித்தல் கணக்கில் முதல் எண் இரண்டாவது எண் மாற்றி எழுதக்கூடாது. அதில் அப்படி எழுதினதுக்கப்புறம் 478 236 கழிக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய அர்த்தம். 8 8ல் 6 கழிக்க முடியும். மேலே இருக்கக்கூடிய எண்கள் பெரிய எண்ணாக இருக்கணும், அப்படின்னா தான் கழிக்க முடியும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல 8 சாக்லேட் இருக்குன்னு அர்த்தம். அந்த 8 சாக்லேட்டை ஒரு 6 சாக்லேட் பிரித்து கொடுத்துருவாங்க ஒருத்தர். முடியுமா? முடியும். அப்போ 8ல் 6 சாக்லேட் பிரித்து கொடுத்துட்டோம்னா மீதி எத்தனை சாக்லேட் ஒரு கையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கழித்தலுடைய விடை. அப்போ 8ல் 6 கழிக்கும்போது 6 கொடுத்தது போக மீதி இருக்கக்கூடியது 2. 7ல் 3 கழிக்க முடியுமா? முடியும். 7ல் 3 கழிக்கும் போது பிறந்துட்டு என்ற குழந்தைங்க இருந்தீங்கன்னா அப்படி செய்து பார்த்துக்கலாம், தவறு இல்லை. 7 இங்கே ஒரு 2 கழிச்சு இங்கே ஒரு 1 கழிச்சிட்டீங்கன்னா மீதம் நம்ம கைவசம் 4 இருக்கிறது. அடுத்து 4ல் 2 கழிக்கிறோம், 4 அதில் 2 கழித்துட்டோம்னா 2 அப்படிங்கிற மாதிரி இந்த கணக்கு செய்வது. ஒருவேளை கழித்தலுக்கு செயல் செய்யும் போது இந்த மேலே இருக்கிற எண் சிறிதாக இருந்தால் அருகே இருந்து ஒன்று இனமாற்றம் செய்யணும், இடமாற்றம் செய்யணும், அல்லது கடன் வாங்கணும் அப்படின்னு எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். இப்போ இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா 642 இருந்து 476 கழிக்கணும். அப்போ இங்கே 2 இருக்கு, 2 சாக்லேட்டை வச்சுக்கிட்டு 6 பேருக்கு கொடுக்க இயலாது. அதனால இங்கேருந்து ஒன்று கடன் வாங்குறோம், அது 10ன்னு வரும். அப்போ அந்த 10 ஏற்கனவே இந்த 2ம் சேர்ந்து என்னவா மாறி இருக்குன்னு அர்த்தம்னா 12ன்னு மாறிடும். இந்த 12 அப்படின்னு உருவானதுக்கு காரணம், ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டா போகுதுன்னா இங்கே இருக்கிற 2 எழுதிட்டு இங்கிருந்து வந்த 1 எழுதி அப்படின்னு எழுதுனா போகும். இப்போ 12 12ல் 6 கழிக்கணும், 10 விரல், அதோட ஒரு 2 விரல் அங்கே எழுதி பார்த்தோம்னா 12 விரல் இருக்கு. அதில் 6 கழிக்கணும், அங்கே ஒரு 2 கழிச்சிடலாம், இங்கே ஒரு 4 கழிச்சிடலாம். அப்போ மீதம் 6. அப்போ 12ல் 6 கழிக்கும் போது 6. இங்கே ஒன்று கொடுத்ததுனால இங்கே ஏற்கனவே இருந்த 4 அப்படிங்கிறது என்னவா மாறிடும்? 3ன்னு மாறிடும். அப்போ 13. 13ல் 7 கழிக்கும். 13ல் 7 கழிக்கிறதுக்கு நீங்கள் 13 கோடு வரைஞ்சு 7 கோடை மறைச்சிட்டு மீதம் வரக்கூடிய 6 சொல்லலாம். 10 கால்விரல்கள் சேர்த்துக்கலாம், 13. அதில் 7 கழிக்கும்போது அங்கே ஒரு 3 கழிச்சிடணும், இங்கே ஒரு 4 கழிச்சிடணும், மீதம் இருக்கிறத 6ன்னு சொல்லலாம். அல்லது 7 கழிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு 8 9 10 11 12 13 அந்த நம்பர் வரைக்கும் எண்கள் விடலாம். அப்போ அதில் எத்தனை விரல்கள் வந்திருக்கோ அதை 6ன்னு சொல்லலாம். அடுத்து இங்கே இருந்தது 5, ஏன்னா 1 கடன் கொடுத்துட்டோம். அப்போ இங்கே 5 இருக்கு, 5ல் 4 கழிக்கும் போது 1. 642ல் 2 சிறிய எண்ணாக இருந்துச்சு, அருகில் கடன் வாங்கினோம். அப்படி கடன் வாங்கும்போது அல்லது ஒரு எண் இடமாற்றம் செய்யணும், இடமாற்றம் பண்ணோம். அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல 4 இருந்தது 3ஆக மாறிடும். அப்போ 12ல் 6 கழிக்க முடிஞ்சது. இப்போ இங்கே 3 இருக்கு, 3ல் 7 கழிக்க இயலாது. அதனால் இங்கிருந்து 1 இடமாற்றம் செய்கிறோம். அப்படி இடமாற்றம் செய்யும்போது இது 13 ஆயிரும், இங்கே 6ல் 1 குறைவுபட்டு 5ன்னு மாறிடும். இந்த மாதிரியான எண்களை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கழிக்க முடியும். அதான் இடமாற்றம் கழித்தல். மேலே இருக்கிற எண் பெரிதாக அமைந்தால் மட்டுமே கீழே இருக்கிற எண்ணிற்கு கழித்தல் செய்ய முடியும். ஏன்னா கழித்தல்ங்கிறது கொடுத்தல் அப்படின்னு நினச்சிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ 12ல் 6 கொடுக்க முடிஞ்சது 6, 13ல் 7 கொடுத்துட்டோம், மீதம் 6, 5ல் 4 கழிச்சிட்டோம், அதில் 1 வந்துருக்கு.